வணக்கம். ருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம தோட்டத்தில் பூத்திருக்கிற தாமரை மலர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்துட்ருக்கிற வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா அப்படிங்கிற வெரைட்டி தான். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோத் முடிஞ்சுதுங்க. எல்லாமே பூக்கள் பூத்து முடிச்சிச்சு. நான் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டு ஒரு 3 நாள் மட்டும்தான் மொட்டுக்கள் இல்லாமல் இருந்துச்சு. உடனே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். செகண்ட் க்ரோத்தில் அப்படியே பெரிய பெரிய மொட்டுக்களாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டேங்க்கில் கொடுக்குறது. நமக்கு நிறைய பூக்கள் பெருசு பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம டேங்க்கில் கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா திலன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் ஆச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா எந்த மொட்டுக்களுமே வைக்கலை. நம்ம ஆர்கானிக்காக கொண்டு போகும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நமக்கு பூக்கள் கொடுக்கும். இலைகள் அதிகமாக வளருது அப்படின்னா அந்த செடிக்கு சத்துக்கள் பத்தலை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நிறைய இலைகள் வரும். இலைகள் வரும்போது இலைகளை எல்லாத்தையுமே நம்ம குறைக்கக்கூடாது. கொஞ்சமாக அந்த காஞ்ச இலைகள் மட்டுமே நம்ம குறைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிளைமேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக அது மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். நான் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பேரலில் தான் கொடுத்துருக்கேன். கண்டினியூவாக இது பூக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட்டு பட்டு வச்சுருக்குது. ஒயிட் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பியோனி, ஒயிட் அகிலா, திலன், அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்வான், இது 4மே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூமிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வெரைட்டி. இலைகளும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும். ஆள் உயரத்துக்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த தாமரை வகைகள். மொட்டு பார்த்திங்கன்னா அதோட அளவு ரொம்ப சின்னதாக தான் வரும்போது அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டுக்களாக அது வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மொட்டு வச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு எதுவுமே மொட்டுக்கள் வைக்கலை அப்படின்னா நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடும் பட்ஸ் வரத்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தாங்க. இந்த பெரிய டேங்க்கில் தான் நான் இப்போ பிளான்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய இலைகள் வரக்கூடிய தாமரையாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பன்னீர் ரோஸோட இலைகளே தனிச்சு இருக்கும் பாருங்க. எல்லா தாமரையை விட இது ஒரு லைட் க்ரீனாக சூப்பராக இருக்கும். அதனால் நான் பெரிய டேங்க் இதுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு இலை மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சள் கலர் இலை வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் வரி வரியாக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை உடனே ரிமூவ் பண்ணி விட்டுறணும் அந்த செடியிலேருந்து. இது ஒரு நோய் தாக்கம். இது மழை காலத்தில் இது அதிகமாக வரும். ஒரே நாளில் அந்த செடி மொத்தமாகவே உங்களுக்கு அழுகி போயிடும். அதனால் இந்த இலைகள் வரும்போது நீங்கள் கவனமாக அதை எடுத்து விட்டுறணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிராக்கிள் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்கு. நம்ம மழை காலத்தில் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ளூமிங் இருக்கும். ஆனால் இது தானாக விரியாதுங்க. நம்ம தான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே விட்டோம் அப்படின்னா மொட்டாவே அப்படியே கொட்டி போயிடும் இந்த வெரைட்டி. மிராக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் மட்டும்தான் இது தானாக விரியும். மழை காலம் பனிக்காலம் அப்படிங்கும்போது இது விரியாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா 1000 பெட்டல் லோட்டஸ் தாங்க. இப்போ தான் நல்லா க்ரோத் வந்துக்கிட்டு இருக்குது. இது எப்போ பூக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இன்னுமே இதுக்கு உரம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும் போல் இருக்குது. இன்னும் அதிகப்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் ஃப்ளவரிங் வர ஆரம்பிக்கும். இது நல்லா குளம் மாதிரி இடத்துல கொடுத்தா மட்டும்தான் பூக்கள் வரும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா D9 அப்படிங்கிற வெரைட்டி. D9ம் பார்த்திங்கன்னா நிறைய பெட்டல்ஸ் வரக்கூடிய ஒரு வகை தாமரை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதில் ஃப்ளவரிங் வரலை. நான் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். இலையெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தாங்க. க்ரீன் ஆப்பிளில் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா இலையுமே குறைச்சி விட்டுருக்கேன். இப்படி இலைகளை குறைக்கும் போது பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் ரொம்ப பெருசாகாது. ஆனால் இதில் நிறைய மொட்டுக்கள் இலையை குறைச்சதுக்கப்புறம் வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பூவோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இலைகள் நமக்கு பத்தாது. இந்த ஃப்ளவர் ரொம்ப பெருசு தான். இதில் விட பெருசாகவும் வரும். நம்ம இலைகள் நிறைய விட்டோம் அப்படின்னா தான் அந்த மாதிரி பெருசாக வரும். இதெல்லாம் நார்மல் சைஸ் 2 கை பிடிக்கிற அளவு மட்டும்தான் வரும். பாருங்கள், இது நல்லாவே மொட்டுக்கள் வந்திருக்கு. இது தானாகவே விரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரீன் ஆப்பிள் எப்போவுமே எனக்கு பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும். வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய ஒரே ஒரு தாமரை வகை பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தான். பார்க்கலாங்க. இந்த டைம் நிறைய டேங்க்கில் நம்ம வச்சுருக்கோம். மார்கழியில் எந்தெந்த வெரைட்டிஸ் பூக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பாருங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த பூ எனக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த பூ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாயிடும். அதனால் வந்து இது பூத்துக்கிட்டே தான் இருக்கும். பனிக்காலம் வந்தாலும் இது பூக்காத நிறுத்துறது இல்லைங்க. 2 வருஷமாக இது வந்து பூத்துக்கிட்டு தான் இருக்குது. நான் எந்த உரமே இது வரைக்கும் ஆட் பண்ணல. இனிமேல் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் கொஞ்சம் அந்த சேரை எடுத்துகிட்டு அதில் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இது இவ்வளோ பூத்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு டியூபர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டப்பில் கொடுத்தா கூட டியூபரே வராத ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஆப்பிள் தான். இது நம்ம அந்த வயலட் கலர் ஃப்ளவரோடு வைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா க்ரீனாக இருக்குது. இந்த க்ரீன் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மொட்டை வந்து ஒரு நூல் வச்சு கட்டி வச்சிடணுங்க மழை காலத்தில். அப்போ தான் எல்லா பூவுமே நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா பாருங்கள் இப்படி தாங்க டேமேஜ் ஆகும். இந்த ஃப்ளவர் வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். நல்லா மழைக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, கருன்னு சென்டர் போர்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ப்ளூமிங்கே இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நூலை வச்சு அதை கட்டி வச்சுருவேன். ஏன்னா நமக்கு பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இது விரியும் போது. அப்போ வந்து எல்லாமே கொட்டி போயிடும், வீணாக தான் போயிடும். பாருங்கள், இந்த மொட்டு பாருங்கள், மிராக்கல் அப்படிங்கிற வெரைட்டி தான் பாருங்கள். இது வந்து க்ளவுடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்து அந்த கலர் வந்து கிடைக்கல. இது வந்து நல்லா ஒரு டார்க் பிங்க்கில் சூப்பராக இருக்குது. மழை காலத்தில் கொஞ்சம் கலர் வந்து அப்படியே இருக்குங்க. தண்ணி உள்ளே போனால் மட்டும்தான் கலர் குறையும். இதிலெல்லாம் தண்ணியெல்லாம் உள்ளேயே போகலைங்க. நல்லா டைட்டாக தான் இருந்தது. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது கொட்டி போயிடும். ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டுலேருந்து இது கொட்டி போயிடும். அதனால் நான் விரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை பறிச்சுக்கலாம். மிராக்களும் பார்த்திங்கன்னா இந்த மழை காலம் பனிக்காலத்தில் நல்லா ப்ளூமிங் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இதை நான் வந்து உரம் கொடுக்காம அப்படியே விட்டேங்க. இதை நான் பிளான்டிங் கூட பண்ணல, டியூபர் மட்டும்தான் மேலே போட்டிருந்தேன். அதுவே வந்து உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக வந்திருக்குதுன்னு. 2 ஃப்ளவர் வந்திருக்குது. இதில் நிறைய பூத்துக்கிட்டே தான் இருக்குது. என்னால் வீடியோஸ் கரெக்டாக எடுக்க முடியல. பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளவர் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஸ்வேதா டேங்க்குக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஸ்வேதாலேயும் 2 ஃப்ளவர் இருக்குங்க. அது வந்து மழையில் வந்து அந்த மொட்டு ஃபுல்லாக நல்லா நனைஞ்சிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும், மழை தண்ணி உள்ளே அதிகமாக போனதுனால. ஆனால் நல்லாவே கலராக இருக்குது பாருங்கள். வெளிச்சமே இல்லை, எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பூவு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக தண்ணி தாங்க. இதில் அவ்வளோ தண்ணி உள்ளே போயிருக்குது. இந்த தண்ணி உள்ளே போகிறதுனால இந்த தண்ணி வந்து காம்புக்கும் போயிருங்க. காம்பு ஃபுல்லாக நல்லா டேமேஜ் ஆயிடும். ஸ்வேதா வந்து காம்பு வந்து ரொம்பவுமே வீக்காக இருக்குதுங்க மழை காலத்தில். வெயில் காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தண்ணி உள்ளே போய் பார்த்திங்கன்னா காம்பே சொதன்னு ஆயிடுது. அதனால தான் அது வந்து டக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துடும் வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா. இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவுமே அழகாக வந்திருக்குங்க. பெட்டல் கவுண்ட்டும் இந்த டேங்கில் இருக்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பூ தான், நிறைய பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம டப்பில் வைக்கிறத விட இதில் வந்து பெட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வெரைட்டி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லாவே பெட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்னும் செடி முத்த நல்லாவே வந்து உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். பாருங்கள், இது பெரிய பூவு. இந்த பூவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பெட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்னும் ஒரு மொட்டு இருக்குது. நமக்கு இவ்வளோ பூ போதும், அதனால் நம்ம எடுத்துக்கலாம். உடைச்சு பாருங்கள். இந்த பூவை நான் பிடிக்கவே முடியல. அந்த காம்பு ஃபுல்லாகவே நம்ம அதை கையில் பிடிக்கவே முடியல, அப்படியே விழுகுது. கேமராவே ஒரு சைட் போயிடுச்சு எனக்கு, அதை எடுக்கவே முடியல. பூவையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல, ஒடிஞ்சு கீழே ஒழுக தான் பார்க்குது. இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுன்னா பூ கீழே தாங்க விழுந்திருக்கும். இந்த ஃப்ளவர் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. ஸ்வேதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுடு மாதிரி இருக்கும், மிராக்கலோட கலர் இருக்கும், அப்படி தான் இருக்கும். நல்லா அழகாக இருக்குது ஃப்ளவர். அந்த மேலே இருக்கிற அந்த டாட், ஒயிட் டாட் வந்து அதிகமாக தெரியும் ஸ்வேதாவில். ஃப்ளவரே ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். இது நம்மக்கிட்ட கண்டினியூவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டேங்க்கில் வச்சுருக்கேன். பெரிய ஒரு தொட்டியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூவாக பூக்குங்க இந்த ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் எல்லாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், டிலன் பாருங்கள் மொட்டு எப்படி இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட அகிலா மாதிரி இருந்தாலும் அந்த ஷேப், அகிலா ஷேப் இதில் வராது. ஒயிட் அகிலாவில் அந்த அகிலாவோட ஷேப் அப்படியே வரும். இதில் வந்து வராது பாருங்கள். கீழே கொஞ்சம் உருண்டு இருக்கும். காரணம் வந்து இதில் சீட் பாடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் இதில் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ளவரில் அவ்வளோக்கா பெட்டல்ஸ் இல்லைங்க. இப்போ அந்த பூ விரிஞ்சிருச்சு. நான் அந்த வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்வான் மாதிரி தான் இருக்குது. தானாக விரிஞ்சது அது. நம்ம கிளைமேட்டுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு தானாகவே விரிஞ்சிருங்க. ஏன்னா அதிக சூரிய ஒளி இருக்கிறதுனால. பாருங்கள், இது பார்க்குறக்கு ஸ்வேதா மொட்டு கூட இருக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லீஃப் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மழை காலத்தில் இந்த மாதிரி தாங்க லீஃப் இருக்கும். நல்ல ஒரு பிங்க் சுற்றியும் இருக்கும். இது வந்து இளம் இலைகளில் மட்டும்தாங்க இப்படி இருக்கும். பிஞ்சு இலைகள் மட்டும்தான் இந்த பிங்க் கலர் அடிக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்த பிங்க் கலர் அடிக்கும். பார்க்குறக்கே வந்து உங்களுக்கு செடி ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இன்னொரு இலையும் வந்து அதில் பிங்க் இருக்குது. அதில் மொட்டுக்கள் வந்து வச்சுருக்குதுங்க. அதை நான் எதுவும் டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன், தொடலை. மொட்டுக்கள் கண்டினியூ ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு சில வெரைட்டிஸ், ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் கொஞ்சம் இலைகள் வந்து தான் உங்களுக்கு வந்து பூக்கள் வைக்கும். அப்படி இலைகள் வந்து பூக்கள் வைக்கும்போது அந்த பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வருது அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு ஒரு இலையிலேருந்து மட்டுமே எடுத்துக்க முடியாது. ஒரு 4-5 இலை இருந்தால் தான் அந்த பூ வந்து பெருசாகும். சூரிய ஒளியிலிருந்து தான் வந்து உங்களுக்கு இது வந்து உணவுகளை எடுத்துக்கும். அப்போ வந்து ஒரு பெரிய பூவுக்கு ஒரு 4-5 இலையாவது வேணுங்க. அப்போ தான் வந்து பூ பெருசாகும். இல்லை அப்படின்னா அது சின்னதாக தாங்க இருக்கும். ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வந்தது அப்படின்னா அது வந்து சின்னதாக தான் வரும். 4-5 இலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூ வந்து பெருசாகும். தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அரட்டை ஆப்லேயும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.